ஹாய் மக்களே அண்ட் கைஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர் சிவாஸ் படம். இங்கே எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி சென்டருக்கு தான் வந்திருக்கேன். சரி பிரியாணி சம்திங் வாங்கிட்டு போய் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணலான்னு சரி வந்தேன். இது எப்படின்னு பார்த்துட்டு நம்ம பிரியாணி வாங்கலாம் கைஸ். கமான். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்குறாங்க. இந்த ஸ்பாட்டுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நல்ல ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு பிரியாணி. ஒரு இப்படி தான் வந்து கைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இவ்வளோ பெரிய இதில் எடுத்துகிட்டு மற்ற சென்டருக்கு கொண்டு போவாங்கப்பா. கொண்டு போய் எப்படி பிரித்து மற்ற இதுக்கு போய் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக சூடாக பண்ண பிரியாணி இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷவர்மா, அந்த ஃப்ரைட் சிக்கனு, அந்த என்ன சொல்கிறது, அந்த ரொம்ப கிறிஸ்பி சிக்கன்ஸ் எல்லாம் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னாவே தெரியும். ஆனால் இந்த சண்டே அப்போ பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருக்கும் கைஸ். நான் பிரியாணி வாங்கியாட்டேன். இப்போ வீட்டுக்கு போய் நம்ம போய் சாப்பிட்லாம். ஹாய் கைஸ், வீட்டில் பொட்டலத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம் பிரியாணியை. இது அந்த ஹைதராபாத் பிரியாணி பொட்டலம். இதை பொறுத்த நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஹைதராபாத் பிரியாணி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். எனக்கு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணு சொல்லிட்டு நானும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது. இது வந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நீங்களே பார்த்து சொல்லுங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஃபஸ்ட்டு எவ்வளோ பீஸ் இருக்குது அதுவும் பார்த்துக்கலாம். இந்த வெயிட்னஸ்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எவ்வளோ பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஃபஸ்ட்டு இது நம்ம ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். கமான். இப்போ இதோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜ் தான். அந்த பிளாக் கலர் கயிறு சுற்றி அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த பிளாக் கலர் கயிறு வந்து யூனிக்னஸாக இருக்கும். இது ஹைதராபாத் பிரியாணி கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எவ்வளோ இது பெருசுன்னு ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி ஸ்மெல்லு அப்படி இருக்குங்க. இது அந்த ஹைதராபாத் ஃப்ளேவரோட இந்த முட்டை சிக்கன் பிரியாணி ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். இது எனக்கு தெரிஞ்சு 2 நல்லா சாப்பிட்லாம், 2 பேர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்குது. ஒரு லெக் பீஸ் இருக்குது, ஒரு பீஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு முட்டை ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த பிரியாணி அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் ஃப்ளேவருங்க. அதே அந்த ஹைதராபாத் அத்தன்டிக் டேஸ்ட்டு, அத்தன்டிக் ஸ்மெல்லு, அப்படி எல்லாமே கலந்து அப்படியே சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ எடுத்து வச்சு சாப்பிட்ற வேண்டியது தான். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்மதி ரைஸு. இது நான் எப்படின்னு சாப்பிட்டு காட்டுறேன். ஃபண்டாஸ்டிக், சூப்பருங்க. அதே அத்தன்டிக் ஹைதராபாத் பிரியாணி அப்படியே சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் எடுத்து நம்ம இப்போ சிக்கன் பீஸோடு எடுத்து சாப்பிட்லாம். அப்படியே இந்த பிரியாணி ரைஸோட அந்த மிளகு கொஞ்சம் அப்படியே செய்திருக்காங்க. அதோடய ஃப்ளேவர் அப்படியே அந்த பெப்பரோட ஃப்ளேவர் சேர்ந்து அப்படியே பிரியாணி அப்படியே கலக்குது. இது அப்படியே அந்த சிக்கன் அந்த மிளகு 2மே சேர்த்து சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை கைஸ். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு சிக்கன் பீஸ் இருக்குது, இது ஒரு பீஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பீஸ் இருக்குது, அவ்வளோதான். ஒரு முட்டை. இன்னொன்று என்ன பார்த்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பிரியாணி கூட நான் சில்லி சிக்கன் வாங்கியிருக்கேன். இந்த சில்லி சிக்கன் எப்படி இருக்குதுன்னு வந்து நானும் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 260 ரூபீஸு, இது வந்து 240 ரூபீஸ் பிரியாணி. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 6-7 பீசஸ் கிட்டக்க இருக்குது. இது 7 பீசஸ் இருந்தாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீசஸ் தான். இது சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளஷ்ஷி ஜூஸியாக இருக்குது. அந்த பார்த்திங்கன்னாவே தெரியும் அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கி அப்படியே வேலை காட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளஷ்ஷி ஜூஸான பிச்சு எடுத்து பிரியாணி வச்சுட்டு அப்பா ஒன்று சொல்லுங்கள். அந்த ஃப்ளேவரு, அந்த பிரியாணியோட டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து டாப் நாச்சாக இருக்குது. வேறு லெவலில் காட்டிடுச்சுங்க. அது என்னென்னா அந்த பிரியாணியோட ஃப்ளேவரும் இறங்காமல், அந்த சில்லி சிக்கன் ஃப்ளேவரும் இறங்காமல் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் இது கூட கொஞ்சம் கட்டா கொடுத்துருக்காங்க. அந்த இது சொல்லுவாங்கள்ல, கத்திரிக்காய் கட்டா மாதிரி தால்ச்சா கொடுத்துருக்காங்க. அந்த தால்ச்சா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அது பிரியாணிக்குள்ளே இறங்கி அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் எடுத்து தால்ச்சாவை அப்படியே வாயில் வைக்கலாம். இது வந்து சான்ஸே இல்லைங்க. அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட், அந்த கட்டாவோட டேஸ்ட்டு, பிரியாணி டேஸ்ட்டு, அந்த சில்லியோட டேஸ்ட் 3மே வந்து அப்படியே உள்ளே இறங்கி பிரியாணியை அப்படியே ஷட் அவுட் பண்ணிடுச்சு. அது வேறு லெவலு. எனக்கு இன்னொரு டேஸ்ட் மட்டும் பண்ணிடலாம் கட்டாவை வச்சு. அவ்வளோ அளவுக்கு அப்படியே சூப்பரான டேஸ்ட்டுங்க. இது மஸ்ட்டு ட்ரைங்க. இது வந்து லெக் பீஸு ஒரு கடி கடிச்சிடலாம் அத்தன்டிக் ஸ்டைலில். லெக் பீஸு அதே அந்த நல்லா வெந்து அந்த பிரியாணி கூட நல்ல ஃப்ளேவர் மேட்ச் ஆகிற மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது.
எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 3மே சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன், அப்புறம் அந்த கட்டா 3மே வந்து செமையாக போகும் கைஸ் இந்த பிரியாணிக்கு. அதை வந்து நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை, சொல்லவே வந்து சூப்பராக இருக்குது. அத்தன்டிக் ஸ்டைலில் செம்மையாக இருக்குது. மஸ்ட்டு ட்ரை. இது பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் அந்த பாஸ்மதி ரைஸோட அந்த ஃப்ளேவரு, அந்த சிக்கனோட அந்த சில்லி சிக்கனில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா பார்த்திங்கன்னா ரொம்பவும் இறங்காமல் அந்த கரெக்டாக அந்த அந்த ஃப்ளேவர் ப்ளஸ் அந்த பிரியாணி கன்சிஸ்டன்சியில் நல்லா இறங்கி ரெண்டுமே வந்து அப்படியே கலக்கலாக இருக்குது. இதுவும் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். என்னென்னா இது தயிர் வெங்காயம் இருக்குது, அது நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம். அந்த தயிர் வெங்காயம் வச்சு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா அந்த அந்த பிரியாணியோட அந்த இந்த விண்டேஜ் ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கும். இப்போ வந்து அந்த கட்டா இதெல்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் சில்லி வச்சுக்கலாம், கொஞ்சம் முட்டை வச்சுட்டு ஃபுல்லாக எடுத்து அப்படியே ஒரு வாயில் சாப்பிட்லாம். கொஞ்சம் இதில் முட்டை இருக்குது, சில்லி இருக்குது, தயிர் வெங்காயம் இருக்குது, பிரியாணி இருக்குது, சாப்பிட்லாம். ஒரே இதில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அது டாப் நாச் கைஸ். நீ உண்மையாகவே சொல்கிறேன், இது வந்து வேறு லெவலில் ஒரு டேஸ்ட் வந்து வேறு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலாம். இது எல்லாமே வச்சு சேர்ந்து சாப்பிட்டு மஸ்ட்டு ட்ரை. நீங்கள் ஐஎஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிக்கு போனீங்கன்னா ஜஸ்ட்டு மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நினச்சிட்டே சாப்பிடுங்க, அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். பாய் ஃப்ரம் சிவா. தட்ஸ் இட் ஃப்ரம் கோயம்புத்தூர் சிவாஸ் படம். பாய்.